இந்த சட்டம் மட்டும் நடைமுறைக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களோட வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இமெயிலா இருக்கட்டும், இல்ல ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், எதை வேணாலும் மோடி அரசாங்கம் திறந்து பார்ப்பாங்க. இது எதுக்காக மோடி அரசாங்கம் திறந்து பார்க்கறதுக்கான புதிய சட்டத்தை கொண்டு வர்றாங்க? முழுக்க முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களை டார்கெட் பண்றதுக்கு ஏன் இந்த புது சட்டம் வருது? இந்த சட்டம் வரக்கூடிய ஏப்ரல் 1, 2026 அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே மோடி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நிர்மலா சீதாராமனுடைய நிதியமைச்சகம் சொல்லியிருக்கு. இந்த சட்டத்தை எதுக்காக இவ்வளவு வேகமா கொண்டு வர்றாங்க? இது கொண்டு வருவதனூடாக இந்தியா என்ன பின்னடைவை சந்திக்க போகுது? இது குறித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்கள் பத்திரிகையில என்னென்ன கட்டுரை எழுதியிருக்காங்க. மோடி அரசாங்கத்தினுடைய இந்த புது சட்டத்துல செக்ஷன் 132 அப்படிங்கக்கூடிய பிரிவுக்குள்ள விர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய ஆபத்தான வார்த்தை தெரியுமா? இது மட்டும் இல்லாம அதோட சேர்த்து கிளாஸ் 247 கமிஷனர்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய ஆபீசர் வரைக்கும் யார் யாரெல்லாம் உங்க சோசியல் மீடியாவை யூஸ் பண்ண போறாங்க, உங்களோட இமெயிலையும், ஃபேஸ்புக்கையும், வாட்ஸ்அப்பையும் திறந்து பார்க்க போறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வேற கொடுத்துருக்காங்க. எதுக்காக? இந்திய குடிமக்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை ஆய்வு பண்றதுக்கு இத்தனை அதிகாரிகளுக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? உச்சநீதிமன்றம் நேரடியாகவே எச்சரிச்சிட்டாங்க. இது முழுக்க முழுக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 21 கான்ஸ்டிடியூஷன்ல இந்திய மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு உரிமையை நீங்க பைபாஸ் பண்றீங்க. இது மிகப்பெரிய ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே வழக்குல வெளிப்படையா சொல்லிருச்சு. உச்சநீதிமன்றம் சொன்ன இந்த வார்த்தைகளை மோடி அரசாங்கம் மதிக்காம இன்னும் விரைவில் இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்குது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் இந்தியாவினுடைய நீதித்துறை இதுக்கு என்னவாக ரியாக்ட் பண்ணும்? இது இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு சாமானிய மக்களையும் என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். மோடி அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரதுக்கான மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மசோதா இப்போ பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்காக பாராளுமன்ற குழுகளில் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த மசோதாவினுடைய பேர் என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பில் 2025. அதாவது வருமான வரி சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வருமான வரி சட்டத்தில் அப்டேட் பண்றாங்க, அமெண்ட் பண்றாங்க. யாருன்னா மோடி அரசாங்கம், குறிப்பாக இந்தியாவினுடைய நிதி அமைச்சகம். இது குறித்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் இந்தியாவினுடைய நிதியமைச்சர் வெளிப்படையாக அறிவிச்சாங்க, நான் இந்த சட்டத்தை கொண்டு வரேன், அதாவது சட்டத்துக்கான மசோதாவை கொண்டு வரேன் அப்படின்னு பாராளுமன்றத்திலே அறிவிச்சாங்க. அப்போ ஒரு சின்ன விவாதமாக மாறிச்சு. அந்த விவாதத்துக்கு பிறகு கண்டினியூ பண்ணாமல் இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் இந்த 2-3 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையிலும் இந்த சட்டம் குறித்து மிக முக்கியமான கட்டுரைகள் வெளிவந்துகிட்டே இருக்கு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான விஷயங்கள் குறித்து ஹிந்து பத்திரிகையில் நடுப்பக்கம் கட்டுரை வந்துச்சு. பிஸ்னஸ் லைன் கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு, எக்கனாமிக் டைம்ஸ், இது மாதிரி எல்லா பத்திரிகையும் டீட்டெயிலாக வெளியிட்டு இருந்தாங்க. இந்தியா டுடே வரி வரியா போட்டு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பார்க்கும்போது எதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வராங்க, அந்த சட்டத்துக்குள்ள இவங்க ஏன் இப்படி பல விஷயத்தை இன்சர்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வருது. இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 132, அதாவது இந்தியாவினுடைய இன்கம் டேக்ஸ் 1961 ஏற்கனவே செக்ஷன் 132 இருக்கு. இந்த செக்ஷன் 132 என்ன அதிகாரத்தை கொடுக்குது ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு அப்படின்னா, யாராவது ஒருத்தங்களை நீங்க ரைடு பண்ண போறீங்க அப்படின்னா அவங்க வீடு பூட்டி இருந்தாலோ இல்ல அவங்களுடைய ஏதாவது லாக்கரோ இல்ல மற்ற விஷயங்களோ திறக்காம பூட்டப்பட்டிருந்தா குறிப்பிட்ட ஆட்கள், நீங்க யாரை ரைடு பண்ண போறீங்களோ அவங்கள்ட்ட சம்மன் கொடுத்து அதை திறக்க சொல்லலாம். அதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. இன்கேஸ் அவங்க திறக்க மறுத்துட்டாங்க, அவங்க ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை உடைச்சு உள்ள போய் ஒரு வருமான வரித்துறை அதிகாரி அதை ரைடு பண்ணி என்ன இருக்குன்னு ரெக்கவர் பண்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. அந்த ரெக்கவர் பண்ணது குறித்து அவங்களுக்கு அந்த சம்மன் கொடுக்குறவங்களுக்கான ஆவணங்களை கொடுக்கணும். இது எல்லாமே இருக்கு. இது வழக்கமா செக்ஷன் 132 ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா விர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ் அப்படிங்கிற வார்த்தையும் உள்ள இன்சர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் overriding the access code to any said computer system or virtual digital space whether the access code thereof is not available அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்கும்போது அந்த இன்கம் டேக்ஸ் ரைடில் நீங்கள் போய் அசட்ஸை, அதாவது டேஞ்சபிள் அசட்ஸ் சொல்லுவாங்க, வீடு, பீரோ, இதெல்லாம் மாதிரி ரகசிய அறைகள், இதெல்லாம் செக் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இமெயில், அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் ஐடி, ட்விட்டர் ஐடி, வாட்ஸ்அப்பு, எதை வேணாலும் டிஜிட்டல் ஸ்பேஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி புது சட்டத்தில் அவங்க கொண்டு வர்றாங்க. சரி, இது வெளிப்படையாக பார்க்கும்போது சிம்பிளாக தெரியும். இது என்ன, இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலைஸாக மாறிடுச்சு. ஸோ அதனால் டிஜிட்டல் ஸ்பேஸ் செக் பண்ணி தான் ஆகணும். எங்கே பணம் போகுது, எங்கே பணம் வரும்னு தெரியாமல் ஒரு வருமான வரித்துறை எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு இயல்பான ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஆனால் அந்த கேள்வி நியாயமானதாக இருந்தாலும் ஒரு அரசாங்கம் டிஜிட்டல் ஸ்பேஸை ஒரு யூசரை தாண்டி பாஸ்வேர்டை பெனிட்ரேட் பண்ணி உள்ள போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு
பல ஆபத்தான எடுத்துக்காட்டுகள் இந்தியாவிலேயே இருக்கு, சர்வதேச லெவலில் இருக்கு. இதுல இவங்க புதுசா ஆட் பண்ணிருக்கக்கூடிய விஷயத்துல எதை சொல்ல வராங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட்ல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன், ட்ரேடிங் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், இமெயில் அக்கௌண்ட், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. இதுல ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட நான் சொல்றேன் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு தமிழ் படம் வந்துச்சு. அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஹீரோ வந்து போலீஸா வேலை பார்ப்பார். அப்படி அவர் வேலை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டை மீறி சில வேலைகளை செய்வார். ஹையர் பாஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்தந்த மந்திரி பேசுறதை ஒட்டு கேளுங்க, இந்தந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் பேசுறதை ஒட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை வந்து ஒரு போலீஸுக்கு கொடுப்பாங்க. அது வழக்கமாக நடக்கும். சில நேரத்தில் வந்து என்ன கம்யூனிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது கூட சில நேரத்தில் வந்து ஒட்டு கேட்குற வேலை வந்து நடக்கும். இது வந்து லீகலாகவும் சில நேரத்தில் நடக்கும், இல்லீகலாகவும் நடக்கும், ரெண்டுமே நடக்கும். ஒருத்தங்க குற்றம் செய்கிறாங்க, அவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு அரசாங்கத்தினுடைய மேல் அதிகாரிகள் வந்து யூகிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே ஒரு லீகல் நூடாக, அதாவது சட்டப்பூர்வமாக அந்த குறிப்பிட்ட அதிகாரிகளை வந்து வாட்ச் பண்ணலாம். சில வேலைகள்லாம் இருக்குது. ஆனால் இது முறையாக பயன்படுத்தப்படுதா? வெளிப்படையாக பார்த்தா நல்ல விஷயம் தானே, இந்தியாவுக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்புன்னு வாய்களையும் நம்ம பேசினாலும் இது முறையாக பயன்படுத்தப்படுதா அப்படின்னா அந்த படத்துலேயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். அந்த குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரி இருக்கார் பார்த்தீங்களா, இந்த மந்திரிகள், போலீஸ்காரங்க, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனல் டீல்லாம் இருக்கும். இதெல்லாம் ரகசியமாக ஒட்டு கேட்டுட்டு அவங்கள மிரட்டி காசு வாங்குவார். இது மட்டும் இல்லாமல் எந்தெந்த அதிகாரி எந்தெந்த பெண்ணோட பேசுகிறாங்க, எந்தெந்த பெண்ணும் எந்தெந்த ஆணோட பேசுகிறாங்க இப்படின்லாம் உட்கார்ந்து அந்த படத்தில் கேட்டிருப்பாரு. அதில் அவங்க மனைவியே பேசக்கூடிய ஆடியோவை கேட்டவர் அது அதிர்ச்சி ஆவார். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அப்போது இங்கே ஒரு சட்டம் நாங்கள் நேர்மையாகத்தான் கொண்டு வர்றோம், நாங்கள் வந்து உறுதியாக நல்லதுக்கு தான் கொண்டு வர்றோம் அப்படின்னு கொண்டு வரும்போது அது முறையான ஜுடிஷியல் பேண்டேஜ் இல்லை அப்படின்னா அது மோசமாக பயன்படுத்தப்படும். அதாவது இந்தியாவினுடைய நீதித்துறையினுடைய முறையான வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள் தவறாக பயன்படுத்தப்படும்க்கு ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ குறிப்பாக மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மிக முக்கியமான வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், ஆய்வாளர்கள்லாம் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டாங்க. அவங்கெல்லாம் ஏன் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில வந்து இடதுசாரி அமைப்புகளோட தொடர்பு இருக்கு, இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி தேச பாதுகாப்பு வழக்கெல்லாம் அவங்க மேலே போட்டாங்க. அது குறிப்பாக சில பத்திரிகையாளர்கள்ட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுடைய லேப்டாப்பில் இமெயிலில் நாட்டுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக சில வந்து இமெயிலெலாம் இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. பிற்பாடு ஆய்வுகளுக்கெல்லாம் உட்படுத்தினதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பல்வேறு மனித உரிமை ஆர்வலர்கள் வந்து நிறைய தகவல்கள் வெளிக்கொண்டு வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை சில சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி இவங்களோட இமெயிலுக்குள்ள இது மாதிரியான ஃபைல்ஸை இன்சர்ட் பண்ணுற வேலையை யாரோ செஞ்சுருக்காங்க, அதன் அடிப்படையில் இவங்க கைது செய்யப்பட்டு உள்ளே போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு ஃபோனை எடுத்து இந்த ஃபோனில் நீ இந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்க, இது நாட்டுக்கு கேடானது அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கைது பண்ணும்போது இந்த மெசேஜை இவன் அனுப்பிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. வெளியே இருந்துக்கிட்டு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இந்த மெசேஜ் எல்லாம் இந்த மொபைல்லேருந்து போகிற மாதிரி பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு இருக்குது. அப்போது ஒரு அரசாங்கமாக இருந்து இது மாதிரி நீதிமன்றத்தினுடைய போதிய அப்ரூவல் இல்லாமல் இமெயிலையோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராமையோ ஃபேஸ்புக்கையோ சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸையோ டீல் பண்ணுறதுக்கான உரிமைகள் கொடுக்கப்படும் போது அந்த உரிமை மிஸ்யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு தான் பத்திரிகையில் எழுதியிருக்கக்கூடிய அனைத்து எக்ஸ்பர்ட்ஸுமே தான் சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சட்டம் அப்படிங்கிறது ஆப்சன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஓவர் சைட் அப்படிங்கிறாங்க. அதாவது இதில் வந்து நீதித்துறையினுடைய மேற்பார்வை குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க, இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ப்ரொசீஜரல் சேஃப்கார்டே இதில் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் போய் ஒருத்தவங்களை இமெயில் ஆக்சஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒருத்தவங்களை இன்ஸ்டாவை ஆக்சஸ் பண்ண போகிறீங்க, யாராருக்கெல்லாம் இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் கொடுத்துருக்குன்னு தனி சட்டத்தில் வந்து கிளாஸ் கொண்டு வரீங்க. கிளாஸ் 247 கமிஷனர்லேருந்து கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், அடிஷ்னல் கமிஷனர், அது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், ரிகவரி ஆஃபீஸர் அப்படின்னு மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லா அதிகாரிகளும் ஒருத்தனை வந்து இவன் வந்து தப்பு பண்ணுறான், இவன் வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்க்குறான்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கனாவே அவங்களோட இமெயிலை திறந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்? நான் ஒரு இந்தியாவினுடைய பிரஜை, நான் வருமானம் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு பத்திரிகையாளராக இருக்கேன், நான் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக எழுதிக்கிட்டு இருக்கேன், இல்லை பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, மோடிக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக செயல்படுவதாலேயே நான் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய இமெயிலை, என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியை செக் பண்ணுறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அப்படி செக் பண்ணி எதுவுமே இல்லாத பட்சத்தில் சில விஷயங்களை உள்ள இன்சர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாருமே தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அப்போது ஒருத்தங்களை நீங்கள் குற்றவாளி, இவங்க குற்றம் செய்கிறாங்க, இவங்க நாட்டுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நீங்கள் போய் இந்த சட்டத்தினூடாக ஒருத்தங்களை நீங்கள் அணுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் லீகலாக என்னென்ன செஞ்சுருக்கணுமோ அதெல்லாம் செஞ்சால் தான் இந்த சட்டத்தை கொண்டு வர முடியும். லீகலாக குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஓவர் சைட்டுங்கிற வார்த்தையை வந்து இந்த கட்டுரை எழுதின மிக முக்கியமான அறிஞர்களே சொல்கிறாங்க. நீங்கள் ஒருத்தரை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜுடிஷியரிட்டிருந்து என்ன அப்ரூவல் வாங்குறீங்க அப்படிங்க கேட்குறாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் வந்து நீதித்துறையை கன்சல்ட் பண்ணாமல் இதை செய்கிறீங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் டேட்டா ஹார்வெஸ்டிங் இதில் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது.
சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட டேட்டாஸ் எல்லாம் திருடிட்டாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டு இவ்வளவு மக்கள் இருக்காங்க, இவங்களோட டேட்டாஸ் எல்லாம் திருடப்பட்டிருக்கு. இதெல்லாம் கமர்ஷியல் கம்பெனிஸ் வந்து சோஷியல் மீடியாவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரமெல்லாம் வெளியே வந்துச்சு. இது குறித்து பெரிய சர்ச்சையே உருவாச்சு. மோடி அரசாங்கம் அப்படியெல்லாம் வெளியே லீக் ஆகலன்னு சொன்னாங்க. ஆனால் லீக் ஆனது ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. கண் ரெட்டினாவிலிருந்து கைரேகை வரைக்கும் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் ஆதார் கார்டில். இதெல்லாம் லீக் ஆகும்போது என்ன வேணாலும் நடக்கும் இந்தியாவில். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்காரு, அவர் வந்து மெயில் போடுறாரு, வேற ஒருத்தருக்காக மெயில் போடுறாரு, வேற ஒரு நிறுவனங்களுக்காக மெயில் போடுறாரு, ஒரு கம்பெனி டெண்டருக்காக மெயில் போடுறாரு, இன்னொரு கம்பெனி விலைக்கு வாங்குறதுக்காக போடுறாரு, இல்லை இவர் கம்பெனி விற்கிறதுக்காகலாம் அவர் மெயில் போடும்போது இது மாதிரி அதிகாரிகளுக்கு புது சாஃப்ட்வேர்னூடாக புதுசாக டெக்னிக்கல் சப்ஸ்டன்ஸ்னூடாக அவங்க இமெயில் ஐடியை திறந்து பார்க்கலாங்கிற உரிமை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்னுடைய சீக்ரெட்டே உடஞ்சு போயிடும். இப்போ தமிழ்நாட்டில் நான் இருக்கேன், குஜராத்தில் ஒருத்தர் வந்து சேம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நாங்கள் ரெண்டு ஒரே பிஸ்னஸ் பண்ணுறோம், நான் வந்து ஒரு கம்பெனி விலைக்கு வாங்குறதுக்காக நான் மெயில் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா குஜராத்திக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், ஒரு டெப்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், அடிஷனல் கமிஷனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எங்களுடைய மெயிலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான உரிமை அவருக்கு கிடைச்சது அப்படின்னா அவர் தவறாக அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த சோ கம்பெனி அந்த கம்பெனி விலைக்கு வாங்குறதுக்கான பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை குறிப்பிட்ட கம்பெனி கொடுப்பாங்க. இது ஒரு விதமான ஒரு மெட்டீரியல் ரிசோர்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து தவறாக பயன்படுத்துறதுக்கான வேலைகள் நடக்கும். ஸோ அப்போ முறையான லீகல் அஃபீஷியல்ஸோட இது வந்து பராமரிக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி தான் வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த சட்டம் குறித்து பேசக்கூடிய எழுதக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதை நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்த போறீங்க அப்படிங்கிறதுக்கான கிளியர் ப்ரொசீஜர்ஸே நீங்கள் கொடுக்கல, இதில் பயங்கர லேக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இவ்வளோ முக்கியமான ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபடும் போது இது குறித்து ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு இல்லை அப்படின்னா மொத்தமாக இந்திய மக்களுடைய, குறிப்பாக வருமான வரி வட்டக்கூடிய இந்திய மக்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குள்ளாயிரும். யாருடைய பாதுகாப்புமே, யாருடைய தனிப்பட்ட தகவல்களுமே பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு அது நகர்ந்துடும். ஒரு இந்திய குடிமகனா நான் வேலை பார்க்குறேன், நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன் அப்படின்னா நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறதுனாலேயே என் மேலே சந்தேகம் இருக்குன்னு ஒரு அதிகாரி நினைச்சிட்டாரு அப்படின்னா அவர் இமெயில், ஃபேஸ்புக் எதை வேணாலும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் அவர் கிடைக்கும். அப்போ என்னுடைய பர்சனல் டேட்டாஸ் எல்லாத்தையும் அவர் பார்க்கறதுக்கான அதிகாரம் கிடைக்கும். சில நேரங்களில் நான் ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படின்னா அதை வச்சு மிரட்டி என்கிட்ட இருந்து பணம் பறிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கு. அந்த தப்பு அப்படிங்கிறது நாட்டுக்கு எதிரான தப்பு நான் சொல்லவில்லை. ஒரு பர்சனல் வீக்னஸ்ல ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணோட பழகுறான், ஒருத்தர் வந்து இன்னொரு ஹேபிட் இருக்கு அப்படிங்கும்போது இதை எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்திய குடிமக்களை மிரட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வருது. ஸோ அப்போ ஜுடிஷியலா ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் கிடையாது, ஒரு சேஃப்கார்டிங் மெக்கானிசம் கிடையாது. ரெண்டாவது கிளியர் ப்ரொசீஜர்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சேஃப்கார்ட் மெக்கானிசம் இது இல்லை அப்படிங்கிறாங்க. இது மாதிரி எதுவுமே இல்லாத, இது மாதிரி எந்த ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே இல்லாமல் இந்த சட்டத்தை கொண்டு வர்றது மிகப்பெரிய ஆபத்து. இன்னைக்கு இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் விவாதத்தில் இருக்கலாம், ஆனால் ஏப்ரல் 1, 2026 இதை கொண்டு வந்துருவோன்னு நிர்மலா சீதாராமன் உறுதியாக சொல்கிறாங்க. இப்படி இவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தும். எந்த சட்டத்தையும் கொண்டு வர்றதுக்கான நியாயத்தை தொடர்ச்சியாக அரசாங்கம் பேசிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த சட்டங்கள் நடைமுறையில் என்னவான விளைவுகளை ஏற்படுத்துது, யாரை பாதிக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணணும், ப்ராசஸை ஃப்ரேம் பண்ணணும், சேஃப்கார்ட் மெக்கானிசத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த சட்டம் எதுக்கு கொண்டு வரப்பட்டுச்சோ, எதுக்காக கொண்டு வரப்படுறன்னு சொல்லப்படுகிறதோ அதனுடைய இலக்கை போய் அடையும். இல்லைன்னா தப்பாக மிஸ்யூஸ் பண்ணப்படும். இதில் குறிப்பாக இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக கேஎஸ் புட்டுசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017 கேஸில் வந்து உச்சநீதிமன்றம் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, இது வந்து தனிப்பட்ட மனிதர்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்காத மாதிரி, தனிப்பட்ட மனிதர்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்குற மாதிரி நீங்கள் சட்டத்தில் எந்த மாற்றமே கொண்டு வர முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பினூடாக வந்து எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க யூனியன் கவர்மெண்ட்டை. இதே மோடி கவர்மெண்ட்டை தான் அவங்க எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, the right to privacy under Article 21 is a sacrosanct and that any intrusion by the state must pass the test of legality, necessity and proportionality அப்படிங்கிறாங்க. ரொம்ப தெளிவாக 2017 ஜட்ஜ்மெண்ட்டை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒரு நாடு, ஒரு அரசாங்கம், ஒரு தனி மனிதனுடைய ஆர்டிகல் 21 கொடுத்துருக்கக்கூடிய பிரைவசியை மீறுறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸில் நீங்கள் ஈடுபட போறீங்கன்னா ரொம்ப தெளிவாக மஸ்ட் பாஸ் த டெஸ்ட் ஆஃப் லீகாலிட்டி அப்படிங்கிறாரு. அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நீதித்துறையினுடைய வழிகாட்டுதல், நீதித்துறை கொடுத்துருக்கக்கூடிய பெஞ்ச் மார்க்கை பாஸ் பண்ணி தான் போய் ஆகணும். ரெண்டாவது நெசசிட்டி அண்ட் ப்ரொபோஷனாலிட்டியை நீங்கள் உறுதிப்படுத்தணும். இதுக்கான தேவையும் இது கண்டிப்பாக செய்தாக வேண்டிய நிர்பந்தமும் ஏன் வருகிறது என்கிறதுக்கான நீங்கள் வந்து நியாயத்தை கோரினதுக்கு பிறகுதான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போது ஸ்ட்ராங்காக உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை பண்ணியிருக்கு.
எச்சரிக்கை பண்ணதுக்கு பிறகும் இதே மோடி அரசாங்கம் இப்படி ஒரு சட்டத்தை பலவீனமா ஏன் கொண்டு வருது? அதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கப்படுது. அப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த தலைவரோட போன் விட்டு கேட்கப்படுது, அந்த தலைவரோட போன் விட்டு கேட்கப்படுது, இவங்களோட இமெயில் ஐடி ஆக்சஸ் பண்ணப்படுதுன்னு பல சர்ச்சைகள் இந்தியாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நீங்க புதுசா உட்கார்ந்துக்கிட்டு சட்டத்தையே போட்டு இமெயில அதை இதனை ஆக்சஸ் பண்றதுக்கான வேலைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இது இந்திய அரசாங்கத்துக்கு, இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி தரும். இது மட்டும் இல்லாம ஒரு இந்திய பிரஜையாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 19(1)(a) ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கறத கொடுத்திருக்கு. நான் இந்த மோடி அரசாங்கத்தையோ பாஜகவையோ இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்களையோ இல்ல எந்த அரசாங்கங்களுமோ தவறு செய்யும் போது அவங்க கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களின் மீது விமர்சனம் இருக்கும் பட்சத்தில் அதை வெளிப்படையாக உரையாடலாம், எழுதலாம், பேசலாம், ஒரு கெஸ்டர் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் உறுதிப்படுத்தி இருக்கு. ஒரு வலுவான ஜனநாயகம் இந்தியாவில் இருக்கணும்னா உலகத்திலேயே ஒரு உறுதியான ஜனநாயகம் இருக்கணும் அப்படின்னா சாமானிய மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய உரிமையில் இருக்கணும். அந்த உரிமையை பறிக்கிறதுக்கு இந்த சட்டம் பின்வாசல் வழியாக பயன்படுத்தப்படும் எக்ஸ்பர்ட்ஸ் பத்திரிகையில் கட்டுரையாளர் சொல்றாங்க. மிகப்பெரிய லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் எழுதியிருக்காங்க. அது எல்லாருமே எச்சரிக்கை பண்றாங்க. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை நீங்க காலி பண்றதுக்காகவே இதனை செய்றீங்க, இது நீங்க செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக தெளிவாக பல லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த லீகல் எக்ஸ்பர்ட்ஸுடைய கருத்தோ நீதிமன்றத்தினுடைய கருத்தையோ இந்த மோடி அரசாங்கம் கேட்குமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.